1930 நவம்பர்ல கனடாவை சேர்ந்த ஜோலபெலுங்கிற ஒருத்தர் வழக்கம் போல வேட்டைக்கு கிளம்புறாரு. அப்படி இவர் சேர்ந்த இடம் தான் அஞ்சுக்குனி லேக் பக்கத்துல இருக்கிற ஒரு சிறிய பழங்குடி கிராமம். அந்த கிராமத்தை பார்த்த உடனே ஜோலபெலுக்கு அங்க ஏதோ வழக்கத்துக்கு மாறா இருக்கிறத கவனிக்கிறார். என்ன காரணம்னா, இவர் ஒவ்வொரு முறையும் இந்த கிராமத்துக்கு வரும்போதும் அங்க வசித்துட்டு வந்த இனியுட் மக்கள் இவரை ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்றுட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த முறை சுமார் 30 பேர் வாழ்ந்துட்டு வந்த இந்த கிராமமே விரிச்சோடி இருந்திருக்கு. இவர் கிராமத்துக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த கிராமத்து மக்களுடைய பொருட்கள், உடைமைகள், ஆயுதங்கள்னு எல்லாமே அங்கேயே இருந்திருக்கு. அதோட இவங்க சமைத்த உணவுகள் எல்லாம் அடுப்புலயே இருந்திருக்கு. ஆனா இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவருமே இல்லை. உடனே அங்க இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் போய் தகவலையும் சொல்றாரு. அதன் பிறகு சம்பவ இடத்துக்கு வந்து RCMP பார்க்கும்போது வீட்டோட கதவுகள் திறந்த நிலையிலையும், நாய்கள் இறந்தும், சில சமாதிகள் தோண்டப்பட்டு உள்ள இருக்கிற சடலங்கள் காணாமலும் போயிருந்திருக்கு. அதோட அந்த இடத்துல எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸும் இல்லை. அப்படி இந்த கிராமத்து மக்களுக்கு என்னாச்சு, அவங்க எங்க போனாங்கிறத பத்தின எந்த ஒரு குழுவும் போலீஸ்க்கு கிடைக்கல. அப்புறம் சில போலீஸை அங்க காவலுக்காக வைக்கிறாங்க. ஓரிரு நாட்கள் ஆகியும் அந்த கிராமத்து மக்கள் திரும்ப வரவே இல்லை.